Holy Lord, holy, holy Lord, paduvom. Holy, holy, holy Lord, holy, holy Lord, தூயவர், 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 கடவுளாம் ஆண்டவர், தூயவர், 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 படைகளின் ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன, ஞானமும் ஆண்களும் உம்மிடமிருந்து வருகின்றன, உன்னதங்களிலே ஓசானா, உலகின் கரங்களை உயர்த்தி ஓசானா, உயர்ந்தவரே உமக்கு ஓசானா, உலகின் நிறைவனே ஓசானா, 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 ஓசானா. துதிக்கிறோம், தூயவரே உம்மை துதிக்கிறோம், இயேசு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், எங்கள் மீட்பரே உம்மை துதிக்கிறோம், எங்கள் மெசியாவை உம்மை துதிக்கிறோம், எங்களை மீட்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Holy, holy, holy Lord, holy, holy Lord, holy, holy, holy Lord, holy, holy Lord, தூயவர், 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 வல்லவராம் ஆண்டவர், ஆண்டவர், தூயவர், 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 இயேசுவே ஆண்டவர், இருந்தவர், இருப்பவர், வர இருப்பவர் நீரே, அகரமும் நகரமும் தொடக்கமும் மொழிவும் நீரே, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, நிறைவனே ஓசானா, உமக்கு ஓசானா, ஓசானா, இறைவனே ஓசானா, 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 உயர்த்துகிறோம், தூயகத்தில் இருப்பவரே, அரியணையில் வீற்றிருப்பவரே, என்றும் வாழ்பவரே, ஆண்டவரே, அப்பா தந்தை இறைவனை, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ சபான், ஓ ஹோலி, ஹோலி, ஹோலி லார்ட், ஹோலி, ஹோலி லார்ட், ஹோலி, ஹோலி, ஹோலி லார்ட், ஹோலி, ஹோலி லார்ட், தூயவர், 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 அரசராம் ஆண்டவர், தூயவர், தூயவர், மகிமையின் ஆண்டவர், ஆட்சியும் ஆட்சி மாட்சியும் மாட்சியும் மன்னியும் உமக்கே, பெருமையும் புகழ்ச்சியும் புகழ்ச்சியும் நன்றி பலி பலி உமக்கே, ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, அதிகாரமுடையவரே,
நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், உயர்த்துகிறோம். எங்களோடு இருப்பவரே இயேசுவே. ஹீரோ மக்கரபாலா சோபி லிக்கரமாரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்போம். விண்ணகத்திலே இப்படிதான் புகழ்ச்சி பலி, ஆராதனை பலி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் ஆண்டவரை அல்லும் பகலும் இடைவிடாமல் போற்றி துதித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் படைக்கப்பட்டது அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை போற்றி துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவர் தருகிற நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக. எனவே அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அவரை துதிக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். எனவே அவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த தூயகத்திலே இருக்கிறோம், தூயவரோடு இருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்னோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அந்த தூதர்கள், அந்த 24 மூப்பர்கள் 4 உயிர்கள் பாடுகிற பாடலை இப்போது நாம் சேர்ந்து சொல்லுவோம். தூயவர், 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 தூயவர். கரங்களை உயர்த்தி எல்லாம் வல்ல, எல்லாம் வல்ல கடவுளாகிய, கடவுளாகிய ஆண்டவர், ஆண்டவர் இருந்தவரோ, இருக்கின்றவரோ, இருக்கின்றவரோ, இருப்பவரோ நீரே. அல்லேலூயா. தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரோ, இருக்கின்றவரோ, இருக்கின்றவரோ நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரோ, இருக்கின்றவரோ, இருப்பவரோ நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, எங்களோடு இருப்பவரே, எங்களை காண்பவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்களை மீட்பவரே, தூய்மைப்படுத்துபவரே, அற்புதம் செய்பவரே, உம்மை நம்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அமர்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் தூயகத்திலே இருக்கிறோம், விண்ணகத்தின் மகிமையை பெற்று கொண்டிருக்கிறோம். எனவே இது மதுர வாயில் அல்ல, விண்ணக வாயில். இப்பொழுதே அந்த விண்ணகத்தின் சுவையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு அரியணையில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருக்கிறார். அவரை தூதர்கள், புனிதர்கள், அந்த 24 மூப்பர்கள் துதிக்கிறார்கள், 4 உயிர்கள் துதிக்கிறார்கள். அவரை போற்றி புகழ்ந்து வணங்கி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இந்த மன்னகத்தில் இருந்தவாறு இந்த திருச்சபை முழுவதும் மதுர வாயில் புனிதர் அந்தோனியார் திருத்தலத்தில் ஒன்று கூடி அவரை மகிமைப்படுத்துகிறோம். எனவே அவருடைய மகிமைக்காக படைக்கப்பட்ட நாம், அவரை போற்றி புகழ நன்றி செலுத்த படைக்கப்பட்ட நாம் இந்த பணியை தினந்தோறும் செய்கின்ற பொழுது அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ஆனால் தவறுகிற பொழுது, அதை உணர்கிற பொழுது, மீண்டும் வருகிற பொழுது ஆண்டவர் தாமே இரக்கம் வைக்கிறார். எனவே இன்று நமக்கு இரக்கம் தேவை, ஆண்டவரிடமிருந்து இரக்கம் தேவை. நம்முடைய பலவீனத்தினால், நாம் பாவத்தினால் பரிசுத்தத்தை இழந்திருந்தோம். எனவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்து இந்த பலியின் வழியாக நம்மை கரை நீக்கம் செய்திருக்கிறார், புனிதப்படுத்தி இருக்கிறார், புனித ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். காரணம் அவருடைய இரக்கம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையிலே, விரும்புகிறவன் ஆளும் அன்று, உழைக்கிறவன் ஆளும் அன்று, இரக்கம் வைக்கும் கடவுளாலே எதுவும் ஆகும். ஹல்லேலூயா. நாம் ஆசைப்பட்டா, நாம ஜெபம் பண்ணா நடக்காது, நம்ம உழைத்தா நடக்காது.
என்னென்ன செய்தாலும் நடக்காது, சில காரியங்கள் நமக்கு நடைபெறாது. ஆனால் ஆண்டவர் இரக்கம் வைத்தால் அனைத்தும் நடக்கும். அவருடைய இரக்கத்தால் தான் அனைத்தும் நடக்கும். எனவே அவருடைய இரக்கம்தான் நமக்கு தேவை. எனவே ஆண்டிடம் வருகிற பொழுது முதலிலே நன்றி சொல்லி போற்றி புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் மேலே இரக்கம் வையும், ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தால் கழுவும், உம்முடைய ஆவியால் நிரப்பும். ஆண்டவரே நான் உம்முடைய மகன் மகள் தவறி இருக்கிறேன், என்னை மன்னித்து மீண்டும் ஆசீர்வாதங்களால் நிரப்போம், நீர் கொடுக்க இருக்கிற அனைத்தையும் தடைகளை நீக்கி தந்தருளும் என்று இரக்கத்திற்காக ஜெபித்தல் வேண்டும். எனவே இயேசுவே தாவீதின் மகனே பாவி என் மேல் இரக்கமாயிரும். கனானிய பெண் தனது மகள் பேயினால் அலைகழிக்கப்பட்ட போது இயேசுவிடம் சென்று, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும், என் மகள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே நாங்கள் ரொம்ப துன்பப்படுகிறோம், எங்களுக்கு உங்க இரக்கம் வேணும், உங்க தயவு வேணும் ஆண்டவரே, அப்போது நாங்கள் விடுதலை பெறுவோம். அவர் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் சென்று, தாவீதின் மகனே எங்கள் மேல் இரக்கமாய், என் மகள் மேல் இரக்கமாயிரும். இன்றைக்கு நமக்கு தேவை ஆண்டவரிடம் நாமும் நமக்காக, நம் குடும்பத்தில் கணவர் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, பலவிதமான பாதிக்கப்பட்டவர்களுக்காக, தடைகள் கட்டுகளில் இருப்பவர்களுக்காக, திருமண தடை, குழந்தை தடை, இன்னும் என்னென்னலாம் நல்வாழ்வின் தடை, வேலை வாய்ப்பின் தடை, புனிதத்தின் தடை, எதெல்லாம் இருக்கிறதோ என் மேல இரக்கம் வையும் ஆண்டவரே ஜெபித்தல் வேண்டும். பட்டிமேயு என்ற ஒரு குருடர் இயேசு அந்த எரிகோ வழியாக சென்ற போது இயேசு தான் செல்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே, இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும் என்று கத்தினான். கத்தி ஆண்டவருடைய இரக்கத்தை தேடினான். ஆண்டவர் அவனை அழைத்தார். அவன் ஆண்டவரிடம் ஓடி வந்தான். உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும். தாவீதின் மகனே இரக்கமாய், இன்னைக்கு பார்வை வேணும், நல்ல பார்வை வேணும், புனிதத்தை நோக்கிய நடக்க, பரிசுத்த வாழ்விற்கான பார்வை வேண்டும், குழப்பம் இல்லாம நல்ல வாழ்க்கை வாழ நல்ல பார்வை வேண்டும். அழகை குழப்புகிறான், பல அவன் உலக ஞானத்தை அறிவை கொடுத்து கெடுத்து கொண்டிருக்கிறான். எனவே நல்வாழ்வின் ஞானத்தின் அறிவின் பாதையில் நடத்த நமக்கு பாதை வேண்டும், வெளிச்சம் வேண்டும், ஒளி வேண்டும். ஆண்டவரே இன்னைக்கு நான் நல்ல ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா வாழ்க்கை நடத்தணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் என்று நாமும் ஆண்டவருடன் ஜெபிக்கணும். எனவே தான் இயேசுவை பார்த்து கரங்களை நீட்டுவோம். நீட்டி இப்ப கொஞ்ச நேரம், இயேசுவே தாவீதின் மகனே பாவி என் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மேலே இரக்கமாயிரும், எங்க பங்கின் மீது இரக்கமாயிரும், இந்த சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் மீது இரக்கமாயிரும், குருக்கள் கன்னியர்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இந்த மதுரவாயில் பங்கின் மீது, இந்த திருத்தலத்தின் மீது இரக்கமாயிரும். எல்லாரும் ஜெபிங்க, கரங்களை விரித்து இயேசுவை நோக்கி எல்லாரும் ஜெபிங்க. இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே. இயேசு என்றால் மீட்பர், நம்மை மீட்பவர், பாவம் சாபம் தீமை அனைத்திலிருந்தும் மீட்பவர், தடைகள் கட்டுகள் இருந்து அடிமைத்தனங்கள் இருந்து சாத்தானிடமிருந்து மீட்பவர். இயேசுவே இரக்கமாயிரும். நான் எதுக்கு வந்திருக்கிறேன், என்று இப்படி வந்திருக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே உங்க இரக்கம் வேணும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய இரக்கத்தால் ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்வேனாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. பாருங்கள், அவருடைய இரக்கம்தான் பாவிகளை தேடி வந்து அவருடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் அவர்களை தன்னோடு இணைத்து கொண்டார். அவர்களுக்காக இயேசு இரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். எனவே இயேசுனுடைய இரக்கம், இயேசுனுடைய அன்பு, அன்பின் பெருக்கு நமக்காக அவரை வாழச் செய்தது. அந்த அன்பினால் தான் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த நம்மை தேடி வந்து மனிதர் நமக்காகவே வாழ்ந்தார்.
தனக்காக வாழாமல் நமக்காகவே வாழ்ந்தவர், நமக்காகவே அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர், எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றவர், நேற்றும் இன்றும் மாறாதவர், இன்றும் மாறாதவராக இதோ நம்மோடு இருக்கிறார். உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார், உயிர்த்த ஆண்டவராக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நாம் தனிமையிலே, வேதனையிலே, கஷ்டத்திலே, கடன் தொல்லையிலே, வியாதியிலே, அடிமைத்தனத்திலே, பலருடைய எதிரிகள் பகைவர் சூழ்ச்சிகளிலே நாம் சிக்கி தவிக்கின்ற போதெல்லாம் நம்மை தேடி வருபவர் இவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எனவே இப்படியாக தேடி வந்தவர் மட்டுமல்ல, நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டவர். எனவே திருவெளிப்பாடு 12:11 ஆட்டுக்குட்டியானவர் சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவனை வென்றார்கள். அவன்தான் சாத்தான். சாத்தானை மேற்கொள்ள இயேசு இந்த உலகத்திலே வந்து அவனுடைய எல்லா செயல்களையும் அழித்தார். 1 யோவான் 3:8 அழகையின் செயல்களை ஒழிக்கவே மானிட மகன் தோன்றினார், இறைமகன் தோன்றினார். அப்ப நம்ம எல்லாரையும் கெடுக்கிற, பாதாளத்தில் தள்ளுகிற, ஆசீர்வாதங்களை இழக்க செய்கிற சாத்தானை அழித்தவர், அதனுடைய செயல்களை அழித்து கொண்டிருப்பவர் இயேசு. எப்படி அப்படி இயேசு அழித்தார்? தன்னுடைய தூய இரத்தத்தினால். அல்லேலூயா. 1 பேதுரு 1:15-16 வார்த்தையிலே அவர் தூயவர். எனவே நாமும் தூயோராய் இருத்தல் வேண்டும். எனவே நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக, நம்மை மீட்க அவர் கொடுத்த விலை என்ன என்று தெரியுமா? பொன்னும் வெள்ளியும் போன்றல்ல, மாசு மறுவற்ற உயர் மதிப்புள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூபிலி ஆண்டிலே, இந்த அருளின் ஆண்டிலே இயேசு நமக்காக சம்பாதித்து கொடுத்த அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சிந்திய இரத்தத்தின் வல்லமையை அனுபவிக்க வேண்டும். எனவே உயர் மதிப்புள்ள தூய இரத்தம் தான் இப்போது நம்மை காப்பாற்றக்கூடியது, நம்மை விடுவிக்க கூடியது. சாத்தானுடைய தொல்லைகளிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த இறுதி நாட்களிலே, பொல்லாப்பின் கேட்டின் நாட்களிலே பல வகையான அச்சங்கள், குழப்பங்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் இப்போது ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பாவம் பெருக்கெடுக்கின்றது, பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது, கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன, பகைமை எச்சங்கள் நிறைந்து கொண்டிருக்கின்றன, போர்கள் கலகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, கொத்து கொத்தாக மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், விபத்துகள், ஆபத்துகள், இயற்கை சீற்றங்கள் என்றெல்லாம் இப்பொழுது மக்களை அச்சுறுத்துகின்ற பொழுது நம்மை காப்பாற்ற இயேசுதாமே இரத்த கோட்டையாக தனது இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை மீட்க இரத்தத்தை சிந்திருக்கிறார். தூய இரத்தம், அவருடைய இரத்தம் தூய இரத்தம். நம்முடைய இரத்தம் கெட்டு போன இரத்தம். நம்முடைய இரத்தத்தை தூய்மைப்படுத்த தூய இரத்தம் சிந்திருக்கிறார். அதை தான் பலியில் நினைவுபடுத்தி கொண்டாடி இயேசுவின் உடலை, இரத்தத்தை பெற்றிருக்கிறோம். அதே இயேசு இப்போது நம்மோடு இருக்கிறார். எனவே என்னை மீட்க விலையாக கொடுக்கப்பட்ட மாசு மறுவற்ற தூய இரத்தம் இப்போது நம் மீது ஊற்றப்படும். அந்த இரத்தத்தால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த இரத்தம் உங்களை தூய்மைப்படுத்தும். அந்த இரத்தம் உங்களை மீட்கும். அந்த இரத்தம் உங்களை விடுவிக்கும். அந்த இரத்தம் உங்களை பாதுகாக்கும். அந்த இரத்தம் அற்புத அடையாளங்கள் செய்யும். அந்த இரத்தம் தீமைகள் இருந்து உங்களை விடுவிக்கும், ஆசீர்வாதங்களை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். இயேசுவை நினைக்கிறோம், நற்கருணை நாதரை நினைக்கிறோம். சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்திய இயேசுவினுடைய அந்த இரத்தத்தை நினைக்கிறோம். எனவே அந்த இரத்தம், அவருடைய காயங்களில் வடிந்தோடிய இரத்தம் இப்போது நம்முடைய ஒவ்வொருவர் மேலும் அந்த இரத்தம் தெளிக்கப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. அந்த இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து அந்த இரத்தத்தின் பாடலை பாட இருக்கிறோம். ரத்தம், 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 இயேசு
இயேசுவின் திரு ரத்தம். சொல்வோம், ரத்தம் ரத்தம் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம். சொல்வோம், ரத்தம் ரத்தம் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், பாவ மன்னிப்பின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், பாவ மன்னிப்பின் ரத்தம். என்னை மீட்க விலையாக கொடுக்கப்பட்ட ரத்தம். பாடுவோம், என்னை மீட்க விலையாக கொடுக்கப்பட்ட ரத்தம், என்னை காக்க கோட்டையான வல்லமையின் ரத்தம், என்னை காக்க கோட்டையான வல்லமையின் ரத்தம், என்னை மீட்க விலையாக கொடுக்கப்பட்ட ரத்தம், என்னை மீட்க விலையாக கொடுக்கப்பட்ட ரத்தம், என்னை காக்க கோட்டையான வல்லமையின் ரத்தம், என்னை காக்க கோட்டையான வல்லமையின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், பாவ மன்னிப்பின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், பாவ மன்னிப்பின் ரத்தம். என்னை மீட்கப்படுவோம், என்னை மீட்க விலையாக கொடுக்கப்பட்ட ரத்தம், என்னை காக்க கோட்டையான வல்லமையின் ரத்தம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ரத்தம் 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 ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம் 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 ரத்தம், பாவ மன்னிப்பின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம், ரத்தம் ரத்தம், பாவ மன்னிப்பின் என்னை கொடுக்கப்பட்ட ரத்தம், என்னை காக்க கோட்டையான வல்லமை மீண்டும், என்னை மீட்க விலையாக கொடுக்கப்பட்ட ரத்தம், என்னை காக்க கோட்டையான வல்லமையின் ரத்தம். தூய்மையாக்கும் ரத்தம், பாவம் போக்கும் ரத்தம், சாபம் நீக்கும் ரத்தம், பேயை ஓட்டும் ரத்தம். ரத்தம் ரத்தம் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் ரத்தம் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், தூய்மையாக்கும் ரத்தம், பாவம் போக்கும் ரத்தம், சாபம் நீக்கும் ரத்தம், பேயை ஓட்டும் ரத்தம், தூய்மையாக்கும் ரத்தம், பாவம் போக்கும் ரத்தம், சாபம் நீக்கும் ரத்தம், பேயை ஓட்டும் ரத்தம், வீரளிக்கும் ரத்தம், உணவுகளும் ரத்தம், பலப்படுத்தும் ரத்தம், பாவம் ரத்தம்.
மீட்பளிக்கும் ரத்தம் எங்கள் எல்லாரையும் மீட்க நீதாமே தூய ரத்தம் சிந்தினேரு பாவ மன்னிப்பு கொடுத்தீரே அந்த ரத்தம் தெளிக்கப்படுவதாக அந்த ரத்தம் பாய்வதாக இந்த திருத்தலம் இந்த பங்கு முழுவதெல்லாம் எங்கள் எல்லார் மேலும் எங்கள் குடும்பத்திலும் அந்த கல்வாரி ரத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே நீர் சிந்திய ரத்தத்தால் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொருவரின் கடுவோம் அசுத்தமானவைகள் வெளியேறட்டும் தீமைகள் வெளியேறட்டும் தூய ரத்தம் பாய்வதாக ரூபர் ராபர் ரத்தமை நோபலி கலபலபலபல நோபலி இஷபலா நோபலி ரத்தம் 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 ஆட்டுக்குட்டி ரத்தம் மீட்பளிக்கும் ரத்தம் வாழ்வளிக்கும் ரத்தம் உலகளிக்கும் ரத்தம் விடுதலையின் ரத்தம் மீட்பளிக்கும் ரத்தம் வாழ்வளிக்கும் ரத்தம் உலகளிக்கும் ரத்தம் விடுதலையின் ரத்தம் திருந்தான ரத்தம் மருந்தான ரத்தம் அமைதி தரும் ரத்தம் ஆசீர்வாத ரத்தம் உயிர்தான கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவர் இயேசு தனது பாடுகள் சிலுவை சாவின் மூலமாக அவர் சிந்திய ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. அந்த ரத்தம் உச்சந்தலை முதல் அந்த கல்வாரி ரத்தம், கெத்செமனே ரத்தம், முள்முடி ரத்தம், கல்தோன் ரத்தம் உங்களை கழுவுகிறது, உங்களை தூய்மைப்படுத்துகிறது, உங்களுக்கு மீட்பளிக்கிறது, உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. உங்களை தெளிவாண்டவர், நிரப்பமாண்டவர், மாற்றமாண்டவர், பரிசுத்தப்படுத்துங்க. தீமைகள் வெளியேறட்டும். ரத்தம் இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் 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 ஆட்டுக்குட்டியின் ரத்தம். கெத்செமனே ரத்தம், முள்முடி ரத்தம், கல்தோன் ரத்தம், கல்வாரி ரத்தம். கெத்செமனே ரத்தம், முள்முடி ரத்தம், கல்தோன் ரத்தம், கல்வாரி ரத்தம். தெளிக்கப்படும் ரத்தம், ஊற்றப்படும் ரத்தம், ஊற்றப்படும் ரத்தம். ஓடிகளோ பலம் கல்வாரி ரத்தத்தால தமிழர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மூடுவாண்டவரே, கழுவாண்டவரே, மீட்டருளாண்டவரே, விடுவிங்க ஆண்டவரே. விடுதலை அற்புத அடையாளம் கோபல உடலில் எல்லா கோடிகளிலும் ரத்தம் காயட்டும். அசுத்தங்கள், தீமைகள், நாய்ப்பிடிகள் கோபரா தூபரா ஏசாபலபலா ஆபலி அகாரபலி ஆபலி மிலிகரபலா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமது தூய ரத்தத்தை எல்லார் மேலும் எடுத்து தெளிக்கிறேன். தூய ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவட்டும், மூடட்டும், கரை நீக்கம் செய்யட்டும், விடுவிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவியதற்காக நன்றி, எங்களை மீட்டதற்காக நன்றி, விடுவித்ததற்காக நன்றி. ஓ ராஷமாக்கலா ஓ வரவி கரமளவலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீர ரஷபலபலி கலவலா ஓ பலபலி. ரத்தம் பாய்கிறது உங்கள் உடலின் எல்லா பகுதிகளிலும். தூய ரத்தம் பாய்கிறது உங்கள் எலும்புகளிலே, உங்கள் நரம்புகளிலே, உங்கள் தசை பகுதிகளிலே, உடல் உறுப்புகளிலே
அந்த காயங்களில் வழிந்தோடும் ரத்தம் பாய்கிறது, உங்களை நிரப்புகிறது, உங்களுக்கு சுகம் அளிக்கிறது. அவருடைய காயங்களால் குணமடைகிறோம். ஆண்டவரே, சுகம் உண்டாவதாக, நோய்கள் நீங்குவதாக, தீமைகள் வெளியேறுவதாக. ஓரா மரா மாஷபலா தீவரா மாகலபலா ரீரோ ரீரோ ஓப்பலபலா ஓப்பலபலா ரீரவரபா தலபலா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஓபலபலா நன்றி. முதுகு பகுதியில் ஏதோ நிறைய வலி வேதனை உடையவர் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். தொடை பகுதியில் வலி, எலும்பு வலி ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். நெஞ்சு மார்பு வலியில் இருந்து ஆண்டவர் சுகம் உண்டாக்குகிறார். இதோ அற்புதங்கள் நடைபெறுகின்றன, உடலின் நோய்கள் நீங்குகின்றன, பாவ கட்டுகள் நீங்குகின்றன, சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகின்றன. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஆண்டவர் தேற்றுகிறார், உங்களுக்கு சுகம் அளிக்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் அன்பை பொழிகிறார், உங்களுக்கு ஆண்டவர் பயத்திலிருந்து விடுதலை தருகிறார், ஒரு உற்சாகத்தை தருகிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், அமைதி அளிக்கிறார். ஆசீர்வாதம் உண்டாகிறது. தீ ஆவிகள் வெளியேறுகின்றன, தீமைகள் வெளியேறுகின்றன, மந்திர தந்திரங்கள் நீங்குகின்றன, சுட்டரிக்கப்படுகின்றன. ஆவியை ஊற்றுகிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார், வல்லமையை ஊற்றுகிறார். நீரோ நீரோ சபகலபலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை தலைமையில வைங்க. ரெண்டு கரம் ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது படுகிறது. அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். தூய் ஆவியின் வல்லமை இறங்குகிறது. என்று ஆண்டவர் உங்களை சிறந்த விதத்திலே அழைத்து வந்து உங்களை நிரப்புகிறார். தனது அருளாலும் அபிஷேகத்தாலும் நிரப்புகிறார். உங்கள் உடல் தூயாவியின் ஆலயம், ஆண்டவருடைய கோயில், புனித கோயில். ஆண்டவர் நிலைநாட்டுகிறார். தூய ஆவியை தந்து உயிரளிக்கிறார், விடுதலை தருகிறார், நலன்களை கொடுக்கிறார். அபிஷேகம் ஊட்டப்படுகிறது. கொடுங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகம் இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி நாவு வடிவிலே இறங்குங்க இறங்குங்க. ஆவியானவரை நிரப்புங்க. சோபலா சோபலா சோபலே லோபலா லோபலா லோபலா. துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன நிரப்புங்க நிரப்புங்க. இயேசுவே, உங்க பிள்ளைகள் ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. இந்த விடுதலை உண்டாவதாக. பாவ சாபல் நோயிலிருந்து விடுதலை. சோபலா சோபலா மங்களி சோபலா கலபலி ஆண்டவரிக்கல மாலவலா. கை கட்டி உற்சாகத்தோடு நாவு வடிவிலே ரகுமையா. வடிவிலே இறங்குமையா. ஆவியானவரே, வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, அப்படியே கண்ணை மூடி ஜெபிங்க. ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஆவியானவர் அன்பை ஊற்றுகிறார். ஆவியானவர் அமைதியை தருகிறார். ஆவியானவர் மகிழ்ச்சியை தருகிறார். ஆவியானவர் பொறுமையை தருகிறார். ஆவியானவர் நல்ல எண்ணத்தை தருகிறார், நன்மையை தருகிறார். ஆவியானவர் கனிவை தருகிறார். ஆவியானவர் நம்பிக்கையை தருகிறார். ஆவியானவர் தன்னடக்கத்தை தருகிறார். தூய்மையால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அருட்கொடைகளால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மாற்றம் பெறுகிறீர்கள், புது வாழ்வு பெறுகிறீர்கள். தடைகள் உடைக்கப்படுகின்றன. எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. திருமண தடைகள் நீங்குகின்றன. குழந்தை பாக்கிய தடைகள் நீங்குகின்றன. வேலை வாய்ப்பின் தடைகள் நீங்குகின்றன. நோய் பிணிகளின் ஆவி வெளியேறுகிறது.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே மண்டியிடுவோம். மண்டியிட்டு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நான் இங்கே வர நான் யார்? இன்னைக்கு நான் வந்ததும் ஆண்டவருடைய விருப்பம், நீங்கள் வந்ததும் ஆண்டவருடைய அழைப்பு. ஏதோ இன்னைக்கு வந்தவங்களாம் சாதாரணமானவர்கள் அல்ல, தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே தான் இந்த நவம்பர் மாதத்திலே நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இந்த புனிதர் அந்தோனியா திருத்தலத்திலே நம்மையும் தூயவரான கடவுள் தூய்மைப்படுத்தி ஆசீர்வாதங்களை தந்து எல்லா ஆசீர்வாதமும் அருளப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நன்றி செலுத்தி 2 வரிகள் பாடி பிறகு ஆசீர்வாதத்தை பெறுவோம். பிறகு ஆண்டவர் செய்தவைகளை எல்லாம் நினைத்து நன்றி செலுத்துவோம். இயேசுவை பாரு, உற்று நோக்கி நன்றியோடு, நன்றி ஆண்டவர், ஒரு ஆசீர்வாதம் தந்தீங்க, ஒரு அற்புதம் செஞ்சீங்க, அபிஷேகத்தை ஊற்றுனீங்க. ரமாரா சப்பலி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், நன்றி நன்றி இயேசுவே. 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 நன்றி நன்றி என்றும் என்றும் நன்றி நன்றி நன்றி. ஒரு சில நிமிடம் அமர்வோம். பிறகு மாண்பியர் கீதம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை அழைத்தவர் தூயவர். தூய அழைப்பு தூய்மைப்படுத்தி இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை இன்னைக்கு தந்து இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு விடுதலை, மகிழ்ச்சி உண்டான அந்நகரில் மகிழ்ச்சி உண்டானது. திருத்தூதர் பணி 8:8 மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்த மதுரவாயில் பங்கிலே, இந்த திருத்தலத்திலே மகிழ்ச்சி உண்டானது. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? அவங்களாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கும். பாருங்கள், இதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் சோகமாக இருந்தோம், வேதனையாக இருந்தோம், கலக்கத்தில் இருந்தோம், தவிச்சுக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி பெருக்கோடுகிறது. காரணம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், தூயவர் நம்மோடு இருக்கிறார். தூய்மைப்படு. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஓரா மாஷா ஓ பெலபலி கரமாரா. அதே போல் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதோ ஒரு இறுக்கெல்லாம் போயிடுச்சு, பயம்லாம் போயிடுச்சு, ஒரு அமைதி உண்டானது, ஒரு அமைதி சமாதானம் உண்டானது. ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள்கிட்ட இருந்த பயம் போயிடுச்சு. இப்போ உங்க மனசுல தைரியமா இருக்கு. ஆண்டவர் என்னோட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வந்துருச்சு. அப்படி இந்த குழப்பங்கள், பயம், எல்லாம் கவலைகள் எப்பெல்லாம் போயிடுச்சு, ஒரு உற்சாகம் உண்டானது. எத்தனை பேருக்கு இப்படி அந்த உற்சாகம் கிடைச்சிருக்கிறது, பலம் கிடைச்சிருக்கிறது, பயம் நீங்கி கவலை நீங்கி இருக்குது? கரங்களை உயர்த்துங்க அப்படிப்பட்டவர்கள். ஓப்பர் ரஷமா நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ரூபர் ரஷா மக்களா ஓப்பலபலி கரமாலா. கழுத்து வலியினால் ஸ்பாண்டலோசிஸ் என்ற நோயிலிருந்து ஆண்டவர் ஒரு சிலருக்கு சுகம் தந்தார். கழுத்து அசைக்க முடியாது, வலி இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த நோய் நீங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யாராவது உணர்ந்தா கரங்களை உயர்த்தலாம். அப்படி கழுத்து வலி இன்று எனக்கு நீங்கியது உணர்ந்தவர்கள் அப்படி கரங்களை உயர்த்துவதென்றால் உயர்த்தலாம். உணர்ந்தவங்க 1 ஷோபல் லீரா 2 தோப்பலை கரங்களை 3 பேர் அப்பா லங்கரமா ஷகலபலி ஓப்பரபி ஓப்பரபி துதிக்கிறோம். லங்ஸ்ல பிரச்சனை இருந்திருக்குது, உங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த மூச்சு விடுதல் சம்பந்தமான நோய், லங்ஸ் பிரச்சனையிலிருந்து, நோயிலிருந்து ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவ்வப்போது அங்கே ஒரு இரிட்டேஷன் சென்சேஷன் இருந்து மூச்சு விட முடியாமல் தனித்திருப்பீங்க. இப்போ ஃப்ரீயாக ஆண்டவர் உயிர் மூச்சை தந்திருக்கிறார். லங்ஸில் இருந்த நோயை குணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அதே போல கால் வலி, தொடை பகுதியில் வலி, எலும்பு மூட்டுகளில் வலி. நிறைய பேருக்கு உடல் இந்த எலும்பு வலிகள் இருந்திருக்குன்னு, கை கால்கள் மூட்டு வலிகள், இது வகையா இப்பெல்லாம் ரொம்ப பாதிக்கிறது. அந்த வலிகள் இருந்தோம், நோய்கள் இருந்தோம், சுகம் உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. முதுகு, இடுப்பு வலி, மூட்டு வலி, கைகால் வலிகள், இப்படி எல்லா வலி என்று சுகமாகி இருக்கிறது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்ப ஆண்டவர் என்னை குணப்படுத்தி இருக்கிறார் என்றால் கரங்களை அவர்கள் உயர்த்தலாம். அந்த வலிகள் நீங்கியதை உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்க பார்க்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். கைத்தட்டி நன்றி செலுத்துவோம். ரூபரா ரூபரா ரூபரா. ஆண்டவர் இன்று ஒரு காலை ஒரு செய்தி கொடுத்தார். நிறைய பேர் இப்ப டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க. மனமுறிவை நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த டைவர்ஸுக்கு மட்டும் எடுத்த உடனே அப்ளை பண்ணா வெறுக்கிறேன். அவன் வன்முறையை ஆடையாக கொண்டிருக்கிறான். குடும்பத்தில் ஆண்டவர் நினைச்சிட்டார்னா அது கஷ்டம் வந்தாலும் வாழ்ந்து காட்டணும், ஒருவர் மற்றவரை மீட்கணும். அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிலருக்கு ஆண்டவர் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஆசிரை தந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அந்த குடும்பத்தில் அமைதி இல்லாம பிரிந்து போகணும்னு நினைக்கிற அந்த குடும்பத்துக்கு அந்த சமாதானத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதம். எனவே ஒரு சிலர் குழந்தை பிறக்காம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த தடைகள் நீங்கியது. அல்லேலூயா. அடுத்த வருஷம் ஒரு சிலர்லாம் சாட்சி சொல்லுவாங்க. குழந்தையோடு வந்து சாட்சி சொல்வார். ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை, அதாவது நல்ல வேலை கிடைக்கல, ரொம்ப கடன் தொல்லை கஷ்டம். ஒரு சில குடும்பம் ரொம்ப பூவர், ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க. ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே உங்களுக்கு செல்வம். இனிமே ஆண்டவர் உங்களுக்கு செல்வத்தை தந்து உங்கள் வாழ்வை மேன்மைப்படுத்துவார். கரங்களை தட்டி நன்றி. இப்போது பல வகை ஆசீர்வாதங்கள் இப்படியாக ஆண்டவர் நிறைய நன்மைகளை இந்த நாளிலே நிறைய பேருக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். இனிமே நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, தீ ஆவிகள் வெளியே இருக்கிறது. ஒரு சில குடும்பத்தில் இருந்த தீமைகள் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது. ஏவல், பில்லி, சூனியம், எங்க ஆவியானவர் உண்டு அங்க விடுதலை. ஆண்டவர் உடல்ல அவங்களுக்கெல்லாம் எரிச்சல்லாம் இருந்திருக்கும். எனவே அந்த தீமையில் இருந்து ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே மண்டியிடுவோம், ஆசீரை பெற்றுக்கொள்வோம். Yeah.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படியே நான் சொல்வதுதான் 2025ஆம் ஆண்டு. நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேகமா போயிடுச்சு. இப்ப பாருங்க, 11ஆவது மாதம் 4ஆம், அடுத்த மாசம் நீங்க டிசம்பர் மாசம் வந்துடுவீங்க, அதுக்குள்ள கிறிஸ்துமஸ் வந்துடும். அவை இந்த ஆண்டை நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த 11ஆவது மாதத்தின் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை. நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான், எந்த குருவை அழைக்கிறேன் என்பது நான் சும்மாலாம் கூட மாட்டேன். என்னோட ஜெபத்தில் பார்க்கும்போது எனக்கே கடவுள் வெளிப்படுத்துவார். அவை தந்தையை பற்றி நான் முதலே சொன்னது போல நான் அவரை அறிவேன். பல இடங்களில் அவர் மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற லூக் சர்ச்சுக்கு கடந்த மாதம் வந்தார். அப்போ யோசித்தேன், தந்தையை தொடர்பு கொண்டேன். ஃபாதர், இந்த மாதிரி முதல் செவ்வாய்க்கிழமை வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு காலையிலே வந்துட்டார். இன்னைக்கு 11 மணி திருப்பலியும் தந்தையினுடைய தலைமை தான், அவளும் அவருடைய குழுவினர். தந்தையை நான் சொன்னது போல தந்தை இயேசு நசரேன், பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் குருவானவர். 25 ஆண்டுகளாக இந்த நற்செய்தி பணி கரிஸ்மேட்டிக்ல தன்னை இணைத்து கொண்டவர். பார்த்தீங்கன்னா தந்தை பல கிராமப்புற பங்குகளில் பணியாற்றுக அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டு போது சொன்னது. அப்போ இந்த பணி இறங்கிய பிறகு முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். கடந்த வாரம் கூட போய் டிவைனில் தியானம் பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறார். அவை வல்லமையோடு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். தற்சமயம் வில்லியனூர் பக்கத்தில் இருக்கிற அவிலா திரேசால் பேதாங்க இருக்க புனிதையின் பேதாங்க இருக்கிற தியான இல்லத்தினுடைய இயக்குனர் தந்தையாக மிக அழகாக மிக சிறப்பாக பணியாற்றுவதோடு இந்த ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு அவருடைய உயர் மறை மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பங்குகளில் கன்வென்ஷன் நிறைய ப்ரேயர் மீட்டிங்லாம் இது மாதிரி ஒவ்வொரு பங்காக சென்று அவளுக்கு இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். அவை நினைக்கிறேன் இந்த நாளில் காலையில் வந்தவங்க சொன்ன அபிஷேக விழா அவ்வளவு கூட்டம், அவ்வளவு டைம் தான். நான் சொன்னேன், ஃபாதர் கொஞ்சம் டைம் மட்டும் எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். அவை நேரத்தோடு மிக அழகாக இயேசுடைய வார்த்தை இறை வார்த்தையை நமக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் அப்படியே வல்லமையுள்ள ஜெபத்தினால நிறைய அற்புதங்கள் அதிசயம் இந்த திருப்பலின் வழியாக
ஒரு அபிஷேக திருபலியாய் நமக்கு தந்தை வழியாக இறைவன் கொடுத்ததற்காக தந்தை இயேசு அவளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் அவருடைய குழுவினருக்கு அழகாக இசை அமைத்தவர்கள் பாடல் பாடியவர்கள் அனைவருக்கும் அவருடைய ஜெபங்களும் வாழ்த்துகளும் அவர் செய்து கொண்டிருக்கிற இந்த உன்னதமான பணி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தந்தை சொன்னார் ஒவ்வொரு வாரமும் நிறைய கூட்டங்கள் அங்கு வந்து கொண்டு இருக்கிற மக்கள் பல இடங்களிலிருந்து இந்த தியான இல்லத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க தொடர்ந்து ஆண்டவர்களுக்கு நிறைவான அருளை தர வேண்டும் நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாள் இப்படி சிறப்பாக நடைபெற பல நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு தெரியும், நமக்கு உணவு சமைப்பவர்கள், உணவு அந்த நீர்ச்சி உணவு தாராளமாக கொடுத்திருக்கிறவர்கள், நம்முடைய இளையோர் குழுவினர், நம்முடைய பங்கு பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய ஆலய பணியாளர்கள் என்று அழகாக நம்முடைய அந்த தேரை அலங்கரித்த நம்முடைய இளம் பிள்ளைகள் என்று பார்த்தீங்கன்னா அனைவருமாக இந்த நாள் முழுவதுமாக உழைத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்னைக்கு சொன்னது போல காலையிலே மழை தூறி கொண்டே இருந்தது, ஆனால் கூட்டம் தான் குறையில. அவை காலை உணவை திருமதி சந்திரா திருவேற்காடு பங்கை சேர்ந்தவரும் நமது பங்கை சேர்ந்த அல்போன்ஸ் அம்பேத்தை சேர்ந்த திரு செல்வா ஜெனிஃபர் குடும்பத்திலும் காலை நேர்ச்சி விட நமக்கு தாராளமாக கொடுத்து உதவி இருக்கிறார்கள். மதிய உணவை திரு சாம்சன் குடும்பத்தினர், சொர்ணம் இஸ்ரேல் குடும்பத்தினர், மாநகரத்தில் இருக்கிற என்ஆசிஆர் அன்பத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்தாங்க. எனக்கு மதிய இரவு உணவை நமக்கு பங்கை சேர்ந்த ராணி மரியா அன்பத்தை சேர்ந்த சுஜில் லிவின்ஸ், ரெனிட்டா ரெக்ஸ்லின் குடும்பத்தினர், ராஜ்குமார், எலிசபெத், அருண், இக்னேஷியஸ் ஆஃப் லோயலா நம்முடைய என்ஆசிஆர் அன்பத்தை சேர்ந்தவர்கள் நமக்காக இந்த நேர்ச்சி உணவை மகிழ்வோடு பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக அந்தோனியாருக்காக கொடுத்திருக்கிற அவர் குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழியை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான், அந்தோனியார் எவ்வளவு வல்லமையானவராக இருக்கிறார் என்பதை என்கிட்ட எவ்வளோ பேர் பாருங்களேன் சாட்சிகள் அவங்களும் எழுதி கொடுத்தது தான், நானாலாம் எழுதலை. இடம் வந்து நேராக வந்து சொன்ன ஃபாதர் நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இதை சாட்சியை பகிர்வை கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி முடிந்த ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு கார்டு எடுத்துன்னு வந்தாங்க. ஃபாதர் என்னுடைய மகளுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை முதல் குழந்தைக்கு பிறந்த நாள் விழா, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சாட்சியாக சொல்லணும், நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவள் பேர் ஜான்டி ராஜா, அந்த அவங்க மகள் பேர் சோஃபியா ராணி. திருமணமாகி 5 ஆண்டுகள் நிறைவு செய்கிறாங்க, குழந்தை இல்லை. இப்போ நம்ம பங்கை விட்டு தாம்பரத்துக்கு போயிட்டாங்க. அவங்க இப்படிதான் என்னிடம் சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அம்மா மகள் சோஃபியா ராணி அவருடைய வீட்டுக்காரர் இந்த முதல் செவ்வாயில் நடைபெறுகிற வழிபாட்டில் கலந்து கொண்டு நமக்கு தருகிற இந்த புதுமை விருந்து அவங்க சொன்னாங்க. இது புதுமை விருந்து, நேர்ச்சை உணவு நம்ம சொல்றத புதுமை விருந்தை என்னுடைய மகளும் மருமகனும் சாப்பிட்டு விட்டு சென்றார்கள். 5 ஆண்டுகளாக கருவுறாமல் இருந்த சோஃபியா ராணி கருவுற்றாள். அவங்க சொன்னதுதான், இந்த சாப்பாடை சாப்பிட்டதால தான் நீங்க நினைக்கல என்ன ஃபாதர் இதெல்லாம் ஓவரா பில்டப். நோ, இது என்னுடைய விசுவாசம் அல்ல, அந்த தாயினுடைய அந்த மகனுடைய எளிய நம்பிக்கை. இந்த சாப்பிட்டாங்க ஃபாதர், கருவுற்றால். குழந்தை பிறந்தது செவ்வாய்க்கிழமை, அந்தோனியா நாள். இன்று அந்த குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் விழா, அதுவும் செவ்வாய்க்கிழமை. அவங்க சொன்னாங்க இதுவே நீங்க சொல்லும், குழந்தையை கூட்டி கொண்டு நான் கண்டிப்பாக சாட்சி சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு பலத்தை ஒரு கரவழியை கொடுப்போம். நிஷா ஜார்ஜ், இவங்க முகப்பேர் வெஸ்ட், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. பெரிய இது நிகழ்ச்சி என்னன்னா நான் சுருக்கமாக சொல்றேன். அவருடைய மகன் பேர் ஆகாஷ், அவருக்கு 25 வயது. இவருக்கு என்ன பிரச்சனைனா இவரால் மூச்சு விட முடியாது, ப்ரீத்திங் ப்ராப்ளம். சரியா? ஆகவே உங்களுக்கு தெரியும், இப்போ சில இந்த ஆஸ்துமா வீசிங்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபாசல் மாதிரி லங்ஸு சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஆகவே ரொம்ப கஷ்டப்படுறார். ஆகவே இவங்க குரோம்பேட்டில் போய் பெரிய இதுக்காக குரோம்பேட்டில் போயிட்டு இவர் என்ன பண்ணுறாங்க, ஐசியூ கேஷுவாலிட்டி போயிட்டு அங்கே இப்போ சொல்கிறாங்க, இல்லை ரொம்ப மோசமாக சொல்லிட்டு இவரை ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ டாக்டர்கள் பரிசோதிக்கிறாங்க, பார்த்து சொல்கிறாங்க இந்த ஆகாஷ் என்றவருடைய மகனுடைய லங்ஸ் சுருங்கி விட்டது. எங்களுக்கு தெரியாதுங்க, அதனால தான் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க நிறைய எக்ஸ்ரே மற்ற மாதிரி நிறைய அவங்க சொன்ன பல விதமான ஸ்கேன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு விதமான நம்பிக்கை, இவங்க வருவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். மொபைல் செவ்வாய்க்கிழமை எல்லாச்சும் இங்கு கொடுக்கப்படுகிற இந்த மந்திரித்த புதுமை எண்ணெய் எடுத்துக் கொள்கிறாங்க. அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு நான் அந்த எண்ணெய் எப்போதும் எடுத்துக்கொண்டு செல்வேன். அதை எடுத்துக்கொண்டு என்னுடைய மகனுடைய அந்த நெற்றியிலையும்
அந்த லங்ஸ் இருக்கிற அந்த பகுதியிலும் தடவி இப்பொழுது அந்தோனியார்ட்ட ஜெபிச்சேன். அந்தோனியாரே, இந்த மகன் ரொம்ப கஷ்டப்படுறான், இந்த லங்ஸ்லாம் சுருங்கி போச்சு, டாக்டர் கூட கைவிட்டாரு, நீங்க தான் என் மகளுக்கு அற்புத சுகத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். அவங்க ஆங்கிலத்தை எழுதுறாங்க. To all of our surprise, the doctor asked, what miracle happened? என்ன புதுமை? உன்னுடைய மகனுடைய lungs is very clear now. He can be discharged. அவங்க ரொம்ப அழகாய் போறாங்க. ஏன் அவனை வச்சிருக்கீங்க? இன்னைக்கு எந்த விதமான ஸ்கேன்கெல்லாம் தேவையில்லை, அவனுக்கு எதுவுமே இல்லை, நீங்க அவன் இஸ் கம்ப்ளீட்லி கியூர்ட், அவன் முழுமையாக சுகம். வரல மரத்தை ஒரு கரவழி கொடுங்களேன். இந்த அம்மா அந்த அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க. அவன் வந்து அந்தோனியாருக்கு அவ்வளவு நன்றி சொல்லு பாருங்க. நம்ம தான் நான் திருப்பி சொன்னீங்க சொல்லலாம், இந்த சாப்பாடு, இந்த எண்ணெய், இதெல்லாம் பெரிய விஷயம் இருக்கு. நாம் எதையும் நம்பிக்கையோடு எடுக்கிற போது அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகி மாறி போகிறது. ஜெயராணி இவங்க வந்து கோல்டன் ஜான் கடந்த மாதம் என்னை வந்து பார்த்தாங்க, வந்திருக்காங்க தெரியல, என்னை தொடர்பு கொண்டாங்க. ஃபாதர், நான் அவங்கள வந்து பார்க்கணும், என் மகனை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. வர சொன்னேன். அவன் பேர் என்னன்னா ஆண்ட்ரூ, என் பேர் தான் வச்சிருக்கான். அவன் வந்து வயசு பையன், உங்களுக்கு தெரியும் வயசு பசங்க எப்படி இருப்பாங்க, ஒரு விதமான ஒரு வாழ்வு வாழ்கிறான். வண்டி எடுத்துன்னு போகிறான், ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், நிறைய வீட்டில் கஷ்டம். இந்த பையன் ஒரு விதமான வாழ்க்கை. அந்த அம்மா வந்து அழுவுது, அந்தோனியார் என் பையன் மாறணும் அப்படியெல்லாம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா அவங்களால சொல்லவே முடியல. அந்த அம்மா சொல்கிறாங்க, பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, நான் தொடர்ந்து ஒரு 5 வாரங்கள் 7 வாரங்கள் வந்தேன், என் பையனுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்கள், ஒரு மாதிரி போயிட்டு இருந்தவன் இப்போ வந்து திருந்திட்டான், இப்போ நல்ல வேலை கிடைத்திருக்கிறது, வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைச்சது, அவனுக்கு ஒரு திருமணத்திற்கான ஏற்பாடு பண்ணி ரொம்ப பொறுப்பானவனாக இருக்கான் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அவளை பார்த்த ஒரு கரபடி கொடுத்து அவருக்கு நன்றி செல்வோம். சுனில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இந்த காலை திருப்படிவில் இவர் வந்து கோல்டன் ஜார்ஜ் நகர் பங்கை சேர்ந்தவர். அவர் வந்து 2 நாட்களுக்கு முன்பாக நம்மை சந்திக்கும் அந்த உதவி. அவருக்கு என்ன பிரச்சனை? பைல்ஸ் ப்ராப்ளம், மூலம். உங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியும். அவர் வந்து அதுக்கு ஆப்ரேஷன் போகிறார். உங்கள் சில நேரங்களில் டாக்டர்கள் ஒழுங்காக பண்ணாமல் போயிட்டு அவருக்கு என்னென்னா அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து பஸ் வச்சிச்சு. பஸ் தான் தெரியல என்னது, சீழ். உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னா, அவர் சொல்கிற வெளியே வாயால் வெளியே சொல்ல முடியல அந்த வேதனை, அந்த வலியை பொறுத்துட்டு தான் வந்து அந்தோனியார் சொன்னேன், அந்தோனியாரே என்னால் எப்படி சொல்லணும்னு தெரில, இந்த பஸ்ஸு இந்த மாதிரியான எல்லாம் நின்னும் இந்த புண்கள் எல்லாம் ஆறணும், எனக்கு அந்த மூலத்திலிருந்து முழுமையான சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் அந்தோனியார் ஜெபிச்சு போன ஃபாதர். அந்த இடம் முழுமையாக காய்ந்து போனது. இப்போ அங்கே பஸ்ஸும் இல்லை, எந்த விதமான அந்த சொல்லுவாங்களே அந்த மாதிரியான எந்த விதமான நோயும் இல்லாமல் முழுமையாக சுகமடைந்து என்று சொல்லியிருக்கிறார். பலத்த ஒரு கரவடியை கொடுப்போம், நல்லா ஜோரா கை தட்டுங்க. மார்கரெட் மேரி இங்கே தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அவங்க வந்து வலசரமாக்கம் பங்கை சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் செவ்வாய்க்கிழமை என்றால் அந்த அம்மா வந்துடுவாங்க. ஒரு பேங்க்ல வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து ஒரு லேண்டு வைத்திருக்காங்க, அந்த நிலம் விற்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியல, நல்ல விலைக்கு எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் விலை போகவில்லை. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பத்திரத்தை எடுத்து வந்து அந்தோனியார் பார்த்து வச்சுட்டாங்களாம். வச்சுட்டு அந்தோனியார் எனக்கு தெரியாது, இந்த நிலத்தை நல்ல விலைக்கு விற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க போன பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல விலைக்கு அந்த நிலம் விற்கப்பட்டு விட்டது. நல்ல ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுப்போம். வெனிஸ்லாஸ் இவர் வந்து பூந்தமல்லியை சேர்ந்தவர். இவரும் கூட ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் திருப்பலி வருவார். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்து சந்திக்க வந்தா, ஃபாதர் எனக்கு ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருந்தது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு பல விதமான முயற்சி எடுத்து கொண்டிருந்தேன், ஒரே பயங்கர தடையாக இருந்தது. அந்தோனியார்ட்ட வந்து ஜெபிச்சு விட்டு போன ஃபாதர், வருகிற வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து வெளிநாடு சிங்கப்பூருக்கு போகிறேன் ஃபாதர், அந்தோனியாருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு பலத்தை ஒரு கரவொலியை கொடுத்து அந்தோனியாருக்கு நாம் நன்றி செல்வோம். அவ்வாறே கூட ஆண்டனி எலன் இவங்க வந்து அம்பத்தூரை சேர்ந்தவர்கள். கடந்த மாதம் பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வீடு இருந்திருக்கிறது, அந்த வீடு விற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் எதிர்பார்த்த விலைக்கு அந்த வீடு போகவில்லை. ஆகவே அந்தோனியார்கிட்ட மண்டியிட்டு ஜெபித்து இருக்கிறாங்க, எவ்வளவாவது கஷ்டப்பட்டு எனக்கு அந்த வீடை விற்று கொடுக்கணும், அந்த வீடு வழியாக அந்த காசை வச்சு என் பிள்ளைக்கு ஏதோ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஜெபிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க நினைத்ததை விட அந்த வீடு விற்கப்பட்டு நல்ல ஒரு தொகை கிடைத்ததற்காக ஆண்டனி எலன் குடும்பத்தில் நன்றி செலுத்தி அவர் பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து அந்தோனியாருக்கு நன்றி செல்லுவோம்.
நமது வங்கை சேர்ந்த இந்த காலை வந்து என்கிட்ட சொன்னாங்க, ராஜம் வர்கீஸ். அவங்க வந்து சூசைப்பர் அன்பியத்தை சேர்ந்தவர். ரொம்ப நாளாக அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, கால் வந்து நிற்க முடியாது, காலில் பயங்கர வலி. பல மருத்துவமனைகளுக்கு பல மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. ஆனாலும் கூட அந்த வலி பார்த்தீங்கன்னா நிற்கவே முடியாது, அவ்வளோ வலி எனக்கு காலில் வந்து அழுது கொண்டே சொன்னாங்க. அப்போ வந்து டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அப்போ டாக்டர் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஊசி போடணும். அந்த ஊசியோட 25,000 ரூபாய். 10 ஊசி போடணும். 10 ஊசி போட்டால் தான் அந்த வலி வந்து குணமாகும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நானும் ரொம்ப வசதி இல்லாமல் ஏழ்மையில் இருக்கிறேன், நான் எங்கே போய் 25,000 ரூபாய்க்கு அந்த ஊசியை வாங்குறது அப்படின்னு சொல்லி அந்தோனியாட்ட கண்ணு அழுது நான் ஜோம் பண்ணேன். எனக்கு ஆனால் முடியல, ஒன்று வலி என்னன்னு, வலியிலேருந்து நான் சுகம் பெறணும், இல்லைன்னா அந்த ஊசியை போடணும், ஊசியை வாங்குறது என்கிட்ட பைசா கிடையாது, நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜோபிச்சுட்டு போனேன். ஃபாதர் இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அந்த டாக்டர் சொன்னார், அந்த மாதிரி ஊசிலாம் போட தேவையில்ல, 5 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை தர, அந்த மாத்திரை போடு சுகமாயிட சொல்லிட்டார். இன்னைக்கு காலையில் அந்த அம்மா அழுது கொண்டே சொன்னாங்க. அந்த 5 ரூபாய் மாத்திரையை சாப்பிட்டு இப்போது காலையில் கோயிலுக்கு வந்து நன்றி சொன்னான். அப்படி நான் இப்படி ஏராளமான சாட்சிகளை என்னால் சொல்லி கொடுத்தெல்லாம் நானாக சொன்ன சபையில் நிறைய பேர் என்னோட நிரூபி சொன்னாங்க. மத்தியானம் கூட எனக்கு காலையில் வந்து சொன்ன ஃபாதர் நிறைய சொல்லணுன்றாங்க. அவை ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையும் நான் இப்படி ஆக சொல்வதை உங்களுக்கு எடுத்து சொல்வது என்ன காரணம் தெரியுமா? சாதாரண நம்பிக்கை தான். நீங்கள் சொல்லலாம், இந்த எண்ணெய் இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா என்ன வந்தாங்க, நீங்கள் அந்த அம்மாக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. நான் காட்டினாங்க, நாக்கில் புண்ணு. நான் சொன்ன அந்த அம்மாட்ட, அம்மா நீங்கள் போய் டாக்டரை செக் பண்ணுங்க, டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அது வந்து கேன்சர். நான் சொன்ன நம்பிக்கையிலிருந்து என்னை தடுங்குமா, நிச்சயமாய் அந்த புண்ணுலேருந்து வெறும் நாக்கில் மட்டும் தான் கேன்சர், அது காட்டுறாங்க, நாக்கு காட்டினாங்க, எண்ணெய் தடுவு சொன்ன புதுமை எண்ணெயை நம்பிக்கையாக தடுவுங்கம்மா, நிச்சயமாக நீங்கள் சுகமாகுங்க, நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அவை நான் ஏன் இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவேன். இங்கே நீங்கள் இருக்கீங்களே, காலையில் பாருங்கள், எங்கெங்கேயோ இருந்து யார் யாரோ வராங்க. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு தொலைபேசி, அவங்க சிவகங்கையில் இருக்கிறாங்க, ராம்நாட் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து என்னிடம் பேசுகிறாங்க. ஃபாதர் இந்த கோயம்பேடு பக்கம் தானே ஃபாதர் இந்த அந்தோனியார் கோயில் இருக்குது, அவங்களுக்கு மதுரவாயில் தெரியல. ஆமாம்மா சொன்னேன், அந்த மதுரவாயில் வந்து கோயம்பேடு பக்கத்தான் இருக்குது. ஃபாதர் நான் யூடியூப்பில் பார்க்குறேன் ஃபாதர். ஃபாதர் ரொம்ப அதிசயம் ஃபாதர், கண்டிப்பாக நான் மிக விரைவில் இந்த ஆலயத்துக்கு வந்து அந்தோடைய வேண்டிகிட்டே இருக்கேன் ஃபாதர். இங்கே நிறைய அற்புதம் நடப்பதை நான் வந்து யூடியூப் வழியாக தெரிந்து கொண்டேன் ஃபாதர், கண்டிப்பாக ஒரு நாள் வரப்போகிறேன்னு சொன்னாங்க. பாருங்களேன், எங்கேயோ இருக்கிற ராம்நாட்டில் இருக்கிற எவ்வளோ யூடியூப் சேனல் இருக்குது உங்களுக்கு தெரியும், நம்மலாம் போடல, உங்களுக்கு தெரியும். இந்த அதிசயங்கள் அற்புதங்களை சாட்சிகளை பதிவு செய்கிற போது அத்துணை பேர் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறான். நான் இந்த காலை இந்த உணவு 3 வேளை இந்த நேர்ச்சி உணவை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நான் யார்கிட்டையும் போய் கேட்குறதே இல்லை. ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க டாக்டர், அவங்க வந்து மீனாட்சி கல்லூரியில் வந்து ஜைனகாலஜிஸ்டாக இருக்காங்க, ஆனால் வயதானவர்கள். நம்முடைய வானகரம் பங்கை வானகரத்தில் இருக்கிற இன்னாசி அன்பியம் இப்போது வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க மீனாட்சி கல்ல. ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு மதிய வேலையை சந்திக்க வந்தாங்க. வந்துட்டு ஃபாதர் இந்த மாதிரி வந்து இந்த சாப்பாடுக்கு நான் காசு தரணும் அப்படின்னா, சொல்லுங்கம்மா எவ்வளோ. நான் சொன்னேன், எவ்வளோ ஆகும் மதியம் சாப்பாடு காலாஸ், இந்த மாதம் போடுங்க, அடுத்த மாதம் போடுங்க, நவம்பர் மாதம் போடுங்க, டிசம்பர் மாதம் போடுங்க, ஜனவரிமா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பெருந்தொகை. இப்போ சாயங்காலம் ஒரு பெருந்தொகை செலவுனா நிறைய 1000 பேருக்கு சாப்பாடு போடணும், கொடுக்குறேன் போடுங்க. எனக்கு இன்னும் நம்பவே முடியல என்னால். ஏன்னா ஒரு முறை கொடுப்பதற்கு நம்ம யோசிக்கலாம், ஏன்னா நம்ம வேண்டிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அம்மா வந்து 5 மாதங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க தான் இஸ்ரேல் சாம்சன் குடும்பத்தினர். அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த மனுஷன் இங்கே இருக்கிறார்ல அந்தோனியார், அந்த பைசாக்காக நான் சொல்லவே இல்லை, யார் வழியாகவோ இந்த மாதம் வந்து இந்த மாலை உணவுக்கு வந்து எனக்கு ஒரு கேப் இருந்துச்சு, ஏன்னா பெருந்தொகை. அப்போது ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிச்சுட்டு, அந்தோனியார் என்ன அமைதியாக இருக்கீங்க, நான் அப்படி சும்மா விட்டு போடுவேன், என்ன அமைதியாக இருக்கீங்க, யாரும் கண்ணில் காட்டலையே நீங்கள் அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறேன். ஒரு குடும்பம் என்னை வந்து பார்க்க வராங்க. அவங்க தான் ராஜ்குமார் எலிசபெத் குடும்பம். அவர்களுக்கு வந்து 3வது குழந்தை ஒன்று பிறந்திருக்கு, மகன் ஆரோன். ஃபாதர் உங்கள்கிட்ட வந்து பேசணும், சொல்லுங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை சாப்பாடு தரலாமா? கண்டிப்பாக, எவ்வளோ ஆகும்? நான் இவ்வளோ சொன்னேன், நான் இவ்வளோ தரோம் ஃபாதர் என்று சொல்லி இந்த ஷேர் பண்ணக்கூடிய பாருங்களேன், யாரோ ஒருவரை அனுப்பி கொண்டே இருக்கு. இதுதாங்க புதுமை, வேற என்ன வேணும் உங்களுக்கு புதுமை? ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே வாழ்க வாழ்க வாழ்க. கடைசியாக இந்த நவம்பர்
விசுவாசிகளை நாம் நினைவு கூறி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நம்ம பங்குல 2 சாவு உடனடியாக விழுந்து, அவர் உங்களுக்கு தெரியும் தினந்தோறும் திருப்பலிக்கு வரக்கூடியவர் செல்வராஜ் அவர்கள். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்து வீட்டுக்கு போறார், மயக்கடைந்து விழுகிறார். அவ்வளவுதான், அவருக்கு பிளட் கிளாட் ஆயிடுச்சு. காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணான 81 வயது. தினந்தோறும் திருப்பலி வரக்கூடியவர். அவருடைய மனைவி பாத்திமா 8 நாட்கள் அவர் கோமாவில் இருந்தார். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அவர் இறந்து போனார். முந்தானத்து அவருக்கு இறுதி பயண திருப்பலி நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலி முடித்து விட்டு, உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு 2ஆம் தேதி நிறைய வேலைகள்லாம் இருந்த. திருப்பலி முடிச்சுட்டு நான் என்னுடைய கேட்டான் நிற்கிறேன். நம்ம பங்கை சேர்ந்தவர் லூக்கா அன்பியம், அவர் பேர் மணி. அங்கதான் உட்கார், 3வது அந்த ஜன்னலாக தான் உட்கார். சாயங்காலம் 6:30 மணி பூசைக்கு தான் வருவார், மற்ற நாளில் வர மாட்டார். எப்போவாது செவ்வாய்க்கிழமை வருவார். என் மீது ஒரு அலாதி பிரியம். எப்பயுமே என்கிட்ட ஃபாதர் நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். நான் ஜோம் பண்ண அவர் வீட்டு நடக்குது அப்படின்னு சொல்லுவார். கட்டிலாம் பிடிப்பார். அவர் ஒரு கடை வைத்து கொண்டிருக்கார். கடின உழைப்பாளி, ஒரு கட்ட பழக்கமும் இல்லை. சிகரெட்டு, டம்மு, வெத்தலை பாக்கு, குடி, இந்த மாதிரியான கடை கடை கடை. காலையில கடை, நைட்டு கடை, எப்பவுமே கடை தான் பண்ணுவேன். ஆகவே என்னை சந்திக்கிறார். சாயங்காலமா 8 மணி இருக்கும். அது எனக்கு உடம்பு நெஞ்சு ஒரே எரிச்சலா இருப்பது. என்கிட்ட ஏன் சொன்னா தெரியல, பரவாயில்ல எப்படி. நான் சொன்னேன், இந்த இசைது மணிதான், மணி நீங்க போய் டாக்டரை பாருங்க. சரிங்க ஃபாதர். சொன்னாரு, இல்லை ஏதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகும், நான் பூண்டு சாப்பிட்றேன் சரியான்னு சொல்லி வீட்டுக்கு போறேன். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும், பூண்டும் சாப்பிடுங்க, டாக்டரையும் பாருங்கன்னு. அவர் கேட்கல. வீட்டுக்கு போறார். காலையிலேருந்து கோயம்பேடுக்கு போறார். காய்கறியெல்லாம் வாங்கிட்டு கடைக்கு வீட்டுக்கு வருகிறார். அவருக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம். மகன் சொல்றான், பாப்பா டாக்டர், அப்புறம் போலாம் பான்றேன். அங்கே 9 மணி 10 மணிக்கு மருத்துவமனை கூட்டி செல்கிறான். மேசிவ் ஹார்ட் அட்டாக். அந்த இடத்துல அவர் இறந்து போகிறார். 56 வயது. இந்த சாவை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு நிறைய முறை நான் தான் இன்னைக்கு மதியம் அவங்களுக்கு இறுதி பயணம் திருப்பி வச்சேன். நீ கடவுள் நமக்கு நிறைய பேர் வழியாக சொல்லி, நான் சொன்னேன்ல போய் டாக்டரை பார்க்க சொன்னேன்ல, என் வழியா கடவுள் சொன்னார். அவங்க வீட்டில் சொன்னாங்க, அதை சொன்னாரே கேட்கலையே. நம்ம நிறைய நேரங்களில் நீங்களே டாக்டர் ஆயிருங்க. இதனால தான் தலைவலி, நான் தூங்கலை ஒழுங்கா, அதனால தான் இடுப்பு வலி, அதனால தான் பிரச்சனை அப்படின்னு நீங்களே டாக்டர் ஆயிடணும். இதெல்லாம் நமக்கு பெரிய பாடம். 56 வயது சாகக்கூடிய ஒரு ஆளே இல்லை. நான் அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா அவரை பற்றி உயர்த்து பேசுவதற்காக இங்கே வரல. ஒரு மனிதன் இப்படி பாருங்க எப்படி இறந்து போனான் என்பதற்கான சான்று. ஆகவே இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய பேர் டாக்டர் ஆகிடாதீங்க. நமக்கு நிறைய உடல் மாதிரி எல்லாருக்கும் நோயெல்லாம் இருக்கு. எந்த நோய் வந்தாலும் அந்த நோய்க்குரிய 10 ரூபாய் செலவு பண்ண யோசிக்காதீங்க. ஆகவே உழைக்கணும். வெறும் சம்பாதிப்பது மட்டும் இல்லை, இந்த உடம்பையும் கொஞ்சம் பாருங்க. அப்படின்னு நினைக்கிறேன். இறந்து போன அந்த 2 இயேசு மணியக்காகவும் அந்த செல்வராஜோடைய ஆண்மேலை பாட்டிற்காகவும் ஜெபிப்போம். தந்தை அவர்கள் இப்போது இந்த எண்ணெயை மந்திரிக்குமாறு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களோடு இருந்தது, ஜெபித்தது, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் சிறப்பாக அருமையான அருள் தந்தை ஆண்ட்ரூ அவர்கள் அன்போடு அழைத்து உற்சாகப்படுத்தி இந்த பணியை சிறப்பாக செய்ய என்னை உற்சாகப்படுத்தி ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கும் சிறப்பாக உதவி தந்தை அவர்களுக்கும் எனது அன்பின் நன்றி. அருட்சகோதரிகள், உங்களை எல்லாம் சந்தித்தது கடவுள் கொடுத்த கொடை. தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். யூடியூப் சேனல் ஃபாதர் KA ஜேசு நசரேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த செய்திகள்லாம் வரும், பாடல்களும் வரும். தேவைப்படுபவர்கள் உங்களுக்கு இந்த பாடல்கள் 125 பாடல்கள் எப்படி ஜெபிக்கணும், துதி புகழ்ச்சி ஜெபங்கள் பாடல்கள் அடங்கிய பாடல் புத்தகம் இங்கு காணிக்கை செலுத்தி, அதே போல் இந்த பாடல்கள் 125 பாடல்கள் அடங்கிய MP3 இது பென்ட்ரைவ் இது இருக்கிறது. தேவைப்படுவர்கள் பாடற் குழுவில் எங்களுடைய குழுவிலிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எழுந்து நிற்போம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நவம்பர் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஆசீர்வாதமாக எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, ஜெபிக்க வைத்தீரே, பலியில் பங்கேற்க வைத்தீரே, ஆராதனையிலே ஆசீர்வாதங்களை பொழிந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய அருள் அபிஷேகம் பெருக்கெடுத்து ஓட வேண்டுமாய் இந்த எண்ணெயை உம்முடைய பிரசன்னத்திலே வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இந்த எண்ணெயின் மீது உம்முடைய ஆசீர் இறங்குவதாக, அருள்
இறங்குவதாக, அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, வல்லமை இறங்குவதாக, சுகமளிக்கும் வல்லமை, விடுதலையின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பாதுகாப்பின் வல்லமை, பரிசுத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த எண்ணெயானது பூசப்படுகிற பொழுது ஆண்டவரே ஒரு வல்லமை எங்களை நிரப்பட்டும், அற்புதம் அடையாளம் நடைபெறட்டும். இயேசுவின் பேரில் நன்றியோடு ஜெபிக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த எண்ணெயை ஆசீர்வதித்து இறை ஆற்றல் செயல்பட செய்வாராக. ஆமென்.
கருணாலே நிரப்பும் ஆவியால் நிரப்பும் போதும் போதுமே போதும் இயேசுவின் அருள் எனக்கு போதும் போதும் போதுமே போதும் ஆவியின் அபிஷேகம் போதும் அருள் எனக்கு போதும் அருள் எனக்கு போதும் அதுதானே வலுவின்மை போகும் அபிஷேகம் போதும் அபிஷேகம் போதும் அதுதானே என் வாழ்வை மாற்றும் அருள் எனக்கு போதும் அருள் எனக்கு போதும் அதுதானே வலுவின்மை போகும் அபிஷேகம் போதும் அபிஷேகம் போதும் அதுதானே என் வாழ்வை மாற்றும் போதும் போதுமே போதும் இயேசுவின் அருள் எனக்கு போதும் போதும் போதுமே போதும் ஆவியின் அபிஷேகம் அருள் எனக்கு போதும் அருள் எனக்கு போதும் அதுதானே வலுவின்மை போகும் அபிஷேகம் போதும் அபிஷேகம் போதும் அதுதானே என் வாழ்வை மாற்றும் பெந்தகோஸ்தினாளில் வந்த வல்லமை உமாவியாரை பொழிந்த அந்த வல்லமை பெந்தகோஸ்தினாளில் வந்த வல்லமை உமாவியாரை பொழிந்த அந்த வல்லமை 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 வாக்களித்த வல்லமை 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 உன்னதத்தின் வல்லமை 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 வாக்களித்த வல்லமை 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 உன்னதத்தின் வல்லமை பொழிய வேண்டும் வல்லமை இறங்க வேண்டும் வல்லமை ஊற்ற வேண்டும்